எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முதல்வர் விஜய் தனது உரையை தொடங்கினார். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் இன்று நடந்த விவாதம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த கருத்துக்களும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் ஆற்றிய உரையும் பல்வேறு அரசியல் கேள்விகளை எழுப்பியுள்ளன. அதாவது 2017ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை தமிழகத்தை ஆண்ட புண்ணியவான்கள் போட்ட ஓட்டைகளை அடைக்க வேண்டும். எனவே மக்களே, எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள் என முதல்வர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். விஜய் பேசுகையில், நான் அப்படியே ஷூட்டிங்கிலிருந்து நேராக வந்து முதல்வர் ஆனது போல் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனது வெற்றிக்கும் நான் மட்டுமே காரணம் அல்ல, மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். 1990ஆம் ஆண்டு ரசிகர் மன்றமாக இருந்த போதே மக்களுக்கு துணையாக நின்றோம். நான் நடித்த திரைப்படங்களில் ஊழல் எதிர்ப்பு, சமூக நீதி, கல்வி பற்றி பேசினேன். அரசியல் பற்றி பேசியதாலேயே நமது படங்கள் சந்தித்த, இதுவரை சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லோருக்கும் தெரியும். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய உடனேயே CAA திட்டத்தை எதிர்த்து அறிக்கை கொடுத்தோம். ஈழத்தமிழர்களுக்கான குரல் கொடுத்தோம். 2008ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தோம். 2017ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை தமிழகத்தை ஆண்ட புண்ணியவான்கள் போட்ட ஓட்டைகளை அடைக்க வேண்டும். எனவே மக்களே, எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள். இவ்வாறு விஜய் பேசினார். எடப்பாடி பழனிசாமி முதல் ஸ்டாலின் வரை அரசு நிர்வாகத்தில் குளறுபடி செய்துவிட்டதாக விஜய் விமர்சித்துள்ளார். சட்டசபையில் பேசும்போது உதயநிதி முந்தைய ஆட்சிகளின் செயல்பாடுகள், எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடுகள் மற்றும் சில அரசியல் விமர்சனங்களை முன்வைத்தார். அதற்கு சில நிமிடங்களிலேயே எழுந்து பேசிய விஜய், எந்த ஒரு தலைவரின் பெயரையும் நேரடியாக குறிப்பிடாமல், மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தது அரசியல் சண்டைக்காக அல்ல, தீர்வுகளை வழங்குவதற்காக என்று கூறியுள்ளார். இந்த ஒரு வரியே சட்டசபையில் இருந்த உறுப்பினர்களின் கவனத்தை முழுமையாக ஈர்த்தது. சில உறுப்பினர்கள் மேசைகளை தட்டி வரவேற்ற நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையே சலசலப்பும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜய் தனது உரையில் கடந்த காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதை விட எதிர்காலத்தை உருவாக்குவதே நமது கடமை என்று கூறியுள்ளார். இதுதான் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது. விஜயின் இந்த வார்த்தைகள் உதயநிதிக்கு மறைமுக பதிலடியா அல்லது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான அரசியல் கேள்வியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்டாகி வருகின்றன. சிலர் விஜயை அரசியல் புதிய பாணியை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் இது வெறும் அரசியல் முதிர்ச்சியை காட்டும் முயற்சி என்று வாதிடுகின்றனர். விஜய் தற்போது நேரடி மோதல்களை தவிர்த்து நிர்வாக செயல்பாடுகள் மூலமாக தனது அரசியல் பலத்தை நிரூபிக்க முயற்சி செய்கிறார். அதே நேரத்தில் உதயநிதி தொடர்ந்து அரசியல் தாக்குதல்களை முன்வைத்து தனது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். இந்த இரு பாணிகளும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே முக்கிய கேள்வியாக உள்ளது. சட்டசபையில் சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்த இந்த விவாதம் தற்போது தமிழகம் முழுவதும் பேசப்படும் அரசியல் நிகழ்வாக மாறியுள்ளது. அடுத்த கூட்டத்தொடர்களில் விஜய் மற்றும் உதயநிதி இடையேயான அரசியல் மோதல் மேலும் தீவிரமடையுமா அல்லது இருவரும் தங்கள் தனித்துவமான அரசியல் பாதையில் பயணிப்பார்களா என்பதை காலம்தான் பதிலளிக்க வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, தமிழக அரசியலின் அடுத்த அத்தியாயத்தில் விஜய் மற்றும் உதயநிதி என்ற இரண்டு பெயர்களும் முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றன. சட்டசபையில் நடந்த இந்த பிளாஸ்ட் மொமெண்ட் அதற்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. உதயநிதிக்கு விஜய் பதிலடி கொடுத்தாரா அல்லது இது வெறும்